வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். ஆமாம், பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்லை முட்டுக்கட்டை கிடையாது அதுக்கு பேர். அதாவது பாமக ராமதாஸ் இன்னைக்கு அதிகப்படியான ஒரு விஷயமா எதிர்பார்க்கிறார். அதுக்கு பேர் முட்டுக்கட்டை இல்லை. அதாவது ஆல்ரெடி 2024 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவோட கூட்டணி முடிஞ்சது. சேலத்தில் அதுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்ட விஷயத்தை எடப்பாடி ஒத்துக்கிட்டார். ஆமாம், எங்களுக்கு சேலம் தொகுதி கட்டாயம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் ஒத்துக்கிட்டார். அப்போ அது கூட்டணி முடிஞ்சதா தான் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். ஆல்ரெடி அங்கே அதிமுகவுடைய ஒரு பிரதிநிதியை ஜெயலலிதா பேர இளைஞர் அணி செயலாளர் தலைவரை ஆல்ரெடி வச்சிருந்தார். விக்னேஸ்வர் அப்படிங்கிற ஒரு நபரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. எப்பா நீ சேலம் நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் சொல்லிட்டாரு. அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் திடீர்னு பாமகவோடு ஒரு கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஆமாம் என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறது, கடையை விரித்து உட்காந்துருந்தார் எடப்பாடி. மற்றபடி சரியான ஆட்கள் நபர் உட்காரலையே. ஒன்றா லாஸ்ட்டில் தான் வரக்கூடிய ஒரு சூழல். நம்ம ஐஜேகே அப்புறம் ஏசிஎஸ் அதெல்லாம் ஒன்றும் உதிரி கட்சிகள் அதெல்லாம் இவங்க எதிர்பார்த்தது தேமுதிக பாமக. தேமுதிக இன்னைக்கு ஆல்ரெடி நேரத்தே வந்துட்டாங்க. அலுவலகத்துக்கு போய் 4 அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அதிமுக மாலையை போட்டு ஓகே கொடுத்துட்டாங்க. ஆமாம், அவர்களே பேட்டி கொடுத்துட்டாங்க. தலைவர்கள் டூ தலைவர் சந்திச்சாங்கன்னா அதுக்கான கூட்டணி உறுதியான தான் அர்த்தம் போட்டு ஓகே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ பாமக மட்டும்தான் பேலன்ஸு. இவங்களும் ஓகே. நம்ம சேலம் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சேலம் தொகுதி வகையில் இவங்களும் ஓகே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், சேலம் தொகுதி வகையில் ஓகே கொடுத்துட்டார் எடப்பாடி. அப்போ அந்த சேலம் தொகுதி விட்டு கொடுத்துப்பா பாமகவுக்கு, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். என்ன கூட்டணி அந்த அளவுக்கு கடை விரித்து உட்காந்துருந்த சமயத்து யாருமே வரல. இன்னைக்கு பாமக கேட்குறாங்க, நம்ம கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட். பட் அதனால பாமக கூட்டணி 2024 நாடாளுமன்றத்தில் கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ தேமுதிகவும் சேர்ந்துருச்சு. அப்போ டபுள். ஆமாம், ஒரு இன்ஜின்னு பின்னால் டபுள் பெட்டி சேர்ந்துருச்சு. மிக உறுதியான பெட்டியாக சேர்ந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி நம்பிக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மிக உறுதியான கூட்டணியாக வந்துருச்சு. மற்ற எஸ்டிபிஏ மற்றபடி புதிய பாரம் சோர்ஸ் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த பாமக கான்செப்ட் வந்துட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. மற்ற தேமுதிக ஆல்ரெடி வந்துட்டாங்க. அப்போ உறுதியான கூட்டணியாக இன்னைக்கு உறுதியேற்கும் சமயத்தில் இந்த இடத்துல தான் துணை முதல்வர் பதவி எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பிட்டை இன்னைக்கு போடுறார் பாமக ராமதாஸ். எதுக்கு அப்படின்னா, ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் கான்செப்ட் போகக்கூடிய சமயத்தில் என்னதான் இருந்தாலும் சரி, எடப்பாடி பொறுத்த வகையிலும் சரி, மற்றபடி இவங்க ராமதாஸ் வகையிலும் சரி, எம்பி சீட் அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான். ஆனால் அவங்க எல்லாமே அடி போறதில்ல. சட்டமன்றம் தமிழக ஆட்சி சம்பந்தப்பட்ட வகையில் தான். ஏன்னா 2016 ஒரு கோஷம் பண்ணார் பாமக ராமதாஸ். ஆமாம், மாற்றம், முன்னேற்றம், அப்புறம் அன்புமணி அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது பயங்கரமான தோல்வி. அதனால 2026 நாங்கள் பாமக தலைவர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கோஷத்தை இன்னைக்கு போட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடி போடுறாரு இன்னைக்கு. ஆமாம், அதனால துணை முதல்வர் பதவி இதே மாதிரி நம்ம கூட்டணி கொண்டு போயிடலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படியே கொண்டு போயிடலாம். ஆமாம், ராஜ்யசபா சீட்டை சொல்றீங்களா, அதுக்கு அதிமுக ஒத்துக்கலையே. ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது, 2 சீட் தான் வரும். அதுல தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த 2 சீட் நீங்க திருப்பி கேட்கக்கூடிய சமயத்தில் அதிமுக எங்களுக்கு கூட பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை துணை முதல்வர் பதவி நாங்கள் தர்றோம், ராஜ்யசபா சீட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஒத்துத்தான் ஆகணும் பாமக. ஏன்னா அவங்க எல்லாமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரி, பாமகவை பொறுத்த வரைக்கும் சரி, அடிபோடுவது எல்லாமே 2024 சட்டமன்றம்னா நம்ம தமிழக முதல்வர் நாற்காலிக்கு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதான். அது இந்திய அளவுக்கு. அதை வச்சு நம்ம இங்கே தமிழகத்தில் குப்போட்ட முடியாது. அது 2 கட்சிக்குமே தெரியும். ஆமாம், இன்னும் சில விஷயம் என்னன்னு சொன்னால், ஆமாம், பாமக இல்லைன்னா அதிமுகவுக்கு பலம் கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக வச்சு தான் பாமக உள்ள நுழைய முடியும்.
அது அதிமுகவுக்கும் தெரியும், பாமகவுக்கும் தெரியும். அதனால அதன் அடிப்படையில் வந்து துணை முதல்வர் பதவி நாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அப்படியே வந்துடுறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆமா, அப்படியே ரன் ஆகக்கூடிய சமயத்துல தோல்வி வெற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். அதே கூட்டணி தொடரக்கூடிய சமயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயத்துல அதே கூட்டணி தொடரும். அதிமுக பாமக தொடரக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை போயிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டை வீசி போட்டிருக்கிறார். அதுக்கு வந்து எடப்பாடி ரகசியமாக ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆமா, ஏன்னா ஆல்ரெடி வந்து 10% இட ஒதுக்கீடு வந்து எடப்பாடி தானே செஞ்சு கொடுத்தாரு வன்னியர் சம்பந்தப்பட்ட வகையில. அதன் அடிப்படையில் இதையும் வந்து ஒரு வார்த்தையை போட்டு வாங்கிட்டார். யாரு? ராமதாஸ். அப்படிங்கிற சமயத்துல கட்டாயமா இந்த கூட்டணி தானா தொடரும். அது இல்ல, ராஜ்யசபா சீட்டு இல்லாவிட்டாலுமே கூட துணை முதல்வர் பதவி அதை விட உயர்வானது இல்லையா? ஆமா, அப்ப ராஜ்யசபா சீட்டை வந்து துச்சமாக மதிக்கக்கூடிய சூழல் பாமக தள்ளப்பட்டு விடும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரிதான். ராஜ்யசபா சீட்டை வந்து மிக பெருசா நினைச்சாங்க அப்படின்னா அப்புறம் துணை முதல்வர் பதவி கிடையாதுன்னு சொன்னா அப்ப மிகப்பெரிய ஓட்ட விடும் இல்லையா? அதனால வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும், இல்லாட்டி பரவாயில்லைங்கிற மாதிரி தான் பாமக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா வந்து 2026 பாமக தலைவர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தின் வெளிப்பாடா கட்டாயமா வந்து அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமா மிகப்பெரிய கோஷமா இன்னைக்கு பாமக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப வரக்கூடிய சமயத்துல ஒருவேளை அதிமுக வந்துருச்சுன்னு வைங்களா, ஏதோ ஒரு வகையில வந்துட்டாங்க, தொங்கு சட்டமன்றம் சோர்ஸ் வந்த வகையிட்டு மற்ற டைரக்டா வந்துட்டாங்க வைங்களா, அப்ப துணை முதல்வர் பதவிக்கு நாங்க கட்டாயமா வரணும், எங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்பவே கேட்டு வச்சுட்டாங்க. அப்படி ரன் பண்ணி அப்படி கொண்டு போயிடுவாங்க. அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையா சொல்ல முடியாது. இது வந்து பாமகவோட மிகப்பெரிய ஒரு திட்டம், எதிர்கால திட்டம். இல்லாட்டி கட்சி காப்பாற்ற முடியாது. அது ராமதாஸுக்கு தெரியும், கட்சியெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஆளாளுக்கு பல நிர்வாகி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ள ஒட்டி பொண்டாட்டி சொத்து வித்து எல்லாம் கட்சிக்காக இருக்கக்கூடிய சமயத்துல கட்சி எப்படியாவது மேம்படுத்தி ஆகணுங்கிறது தான் வந்து ஒரு தலைவர், ஒரு நிறுவன தலைவர் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம், அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறது இருந்துட்டு இருக்காராம். ஆமா, அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கான்செப்ட். சரி, இப்படி வச்சுக்கோமே, அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமகவில் கூட்டணி வச்சாருன்னா 2026 எப்படி துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற ஒரு டச் ஏற்படும். கட்டாயம் வாய்ப்பே கிடையாது. ஆமா, 2026 அதிமுக கூட்டணி பக்கத்திலே சேர்க்காது. ஆமா, அதனால வந்து இப்ப இருந்த ரன் பண்ணி போனா தான் கரெக்டா உட்காரும். அப்ப ராமதாஸ் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை சரியா உட்காரும். ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவே ஜெயிக்கிட்டுமே, ஜெயிச்சாலுமே கூட சட்டமன்ற தொகுதி தேர்தல் தான் வந்து அதிமுகவுக்கும் ஒரு கூடி பாமகவுக்கும் கூடி. அப்படிங்கிற சமயத்துல ஒரு 2024 நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டா வைங்க பாஜக. அதன் அடிப்படையில் வந்து பாமகவுடைய ஏகப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. ரைட், ஓகே. அப்ப இங்க அவங்க வச்ச குறி போயிடுமே, 2026 நாங்க பாமக வந்து ஆட்சி அமைப்போம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ், அதெல்லாம் பொய்த்து விடும். அப்ப வந்து கட்டாயமா அதிமுக தான் கட்டாயமா கூட்டணி வச்சாதான் ராஜ்யசபா சீட்டு வருதா வருது. ஆனா துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரகசிய பேச்சு கன்ஃபார்ம் ஆகும். ஆமா, அதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ரிசல்ட் இருந்தாலுமே கூட பாமகவுக்கு அது அப்படி இழுத்துக்கிட்டு அதிமுக பாமக கூட்டணி போகக்கூடிய சமயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிற சமயத்தில் கட்டாயமாக துணை முதல்வர் பதவி இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு காலங்கள் தான் பதில் சொல்லணும். ஆமா, அதன் அடிப்படையில தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையா இன்னைக்கு போட்டிருக்காரு ராமதாஸ். துணை முதல்வர் பதவி கட்டாயமா எங்களுக்கு கொடுக்கணும் 2026. ஆமா, இதை வச்சு எடப்பாடி சொல்லுவார், ரைட், ஓகே, ராஜ்யசபா சீட்டை விட்டுருங்க அப்படின்பாரு. அதுக்கு ஒத்துத்தான் ஆகணும். அதாவது ஒரு மனசு எப்படிதான் ஆசைப்பட்டாலும் சரி, எவ்வளவு ஆசைப்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு ஆசை நிராசையாக விடும். ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை அடைய முடியாது. அது மாதிரிதான் இன்னைக்கு பாமகவோட நிலைமை இருந்துட்டு இருக்கு. ஆமா, அது பகிரங்கமா இருந்துட்டு இருக்கு. இது வந்து எடப்பாடி எவ்வாறு கையாள போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட நல்லா புரிஞ்சுக்க, எடப்பாடி எப்படி
கையாள போகிறா அப்படிங்கிறா விட இதை பாமக எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு தன் நிலைப்பாட்டின் வெளிப்பாடு அது வெற்றியடை செய்ய போகிறது அப்படிங்கிறத வந்து எங்களுடைய கருத்தும் கூட. ஓகே, ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த காலில் வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.